காவேரி விஜய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, காவேரி வந்து பீச்சில கால் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்லங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்ட விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வந்து இங்க சாப்பிடும்போது, சரிங்க டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வந்து, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார வைக்கிறாரு வண்டியில. அப்போ வந்து காவேரி வந்து, ஏங்க இது நம்ம ரூட்டே இல்ல, எங்க போறோம் அப்படின்னு சொன்னோனே, சர்ப்ரைஸ் அப்படின்றாரு. ஆச்சரியப்படுறாங்க. எங்க இந்த டைம்ல சர்ப்ரைஸ்ன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. இங்க வந்து என்ன பண்றாரு, ராகவ் செம டென்ஷனா இருக்காரு. உடனே ரவுடீஸ்க்கு எல்லார்கிட்டயுமே சொல்றாரு, இவன் தான் இவன தீர்த்து கட்டிடுங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல இவன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோட்டோ வந்து விஜய் ஃபோட்டோவ குடுக்குறாரு. சரிங்க தம்பி, இவன தீர்த்து கட்டிட்டு தான் மறு வேல பார்ப்போம். இவன் இந்த உலகத்துல இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க. என் பேர் இதுல வரவே கூடாது. அவன அடிச்சு தூக்கிடுங்க அப்படின்னோனே, சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, விஜயும் காவேரியும் வந்து கரெக்ட்டா வந்து பீச்சாண்ட வராங்க. என்னங்க பீச்சுக்கு வந்திருக்கோம். நீ தானே சொன்ன, இந்த பீச் மணல்ல கால் புதைக்கணும், இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு, உன்னோட ஆசைய நிறைவேத்த வேணாமா காவேரி அப்படின்னோனே, நெனச்சு கூட பார்க்கலங்க இந்த டைம்ல பீச் கூட்டின்னு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோனே, விடு காவேரி, நீ இந்த டைம்ல நீ வந்து ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேத்தி வைக்கணும்ல, அதனால தான் அப்படின்னோனே சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவ்ளோ குளிரா இருக்குல்ல, இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கும். ஆனா, என்னமோ தெரியல இப்பலாம் ரொம்ப குளிரா இருக்கு. நம்ம வீட்லயே அப்படின்னு சொன்னோனே, ஆமாங்க இங்க பாருங்களேன் எவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஆட்டம்லாம் போடக்கூடாது. சீக்கிரமா வந்துடணும் சரியா? சரிங்க அப்படின்ட்டாங்க. கால்ல மணல் போச்சு விளையாடுறாங்க. அங்க இருக்க தண்ணியெல்லாம் அடிச்சு விளையாடுறாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க காவேரி. எவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க. இதோட சந்தோஷம் என்னங்க இருக்கு அப்படின்னோனே, ஆமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியா வந்து பேசிட்டே இருக்காங்க. டைம் போறதே தெரியல பாரேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. நம்ம கிளம்பலாமா அப்படின்னோனே, கிளம்பலாங்க. ஆனா இங்கேயே இருக்கணும் போல ஆசையா இருக்குங்க. கிளம்புறதுக்கு மனசே வரமாட்டேங்குதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசிட்டு பொறுமையா போலாம் அப்படின்னோனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணுலயே உட்காந்துட்டு பழைய கதைகள், பழைய விஷயங்கள், பார்த்தது, பேசுனது, லவ் பண்ணது எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க மனம் விட்டு பேசிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நினச்சு பார்க்கவே முடியலங்க. எங்க அப்பா வந்து இப்படிலாம் பண்ணுவாரு, நான் நினச்சு கூட பார்க்காம இருந்தேன். என் அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்ப வெறுத்து போயிருந்தேன். என் அப்பாவ பத்தி பேசுறதா இருந்தா என்ன பேசுதுன்னு தெரியலங்க. அப்படி ரொம்ப டென்ஷனா இருந்தேன். ஆனா, என் அப்பா எந்த தப்புமே செய்யாம அவர் மேல அவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட்டுருக்காங்கல்லங்க. என் அப்பா எவ்வளோ நல்லவர்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் வந்து உண்மைங்க. என் அப்பா மேல எவ்வளோ நம்பிக்கையும் மரியாதையும் நான் வச்சிருந்தேன். ஆனா ஒரு செகண்ட்ல நான் அவர வந்து இந்த மாரி நெனச்சுட்டேனேங்க. அதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னோனே, சரி காவேரி இப்ப என்ன மறுபடியும் பழைய வந்து மரியாதையும் அன்பும் வந்துருச்சுல்ல உங்க அப்பா மேல உனக்கு அப்டின்னோனே, வந்துருச்சுங்க அப்டின்றாங்க. அப்புறம் என்ன? இங்க பாரு நம்ம அப்பா மேல வச்சிருக்க பாசம் என்னைக்குமே நம்மளுக்கு போகாது அப்டின்றாங்க. ஆமாங்க கரெக்ட்டுங்க. என் அப்பா அந்த மாரி ஒரு ஆளுங்க. எப்படி கம்பீரமா எல்லா வேலையும் பண்ணுவாரு தெரியுமா? அவர மாரி யாருமே இருக்க முடியாதுங்க. அவரு என்ன ரொம்ப தைரியமா வளர்த்தாருங்க. ஆனா நீங்க தான் என்ன எப்ப பார்த்தாலும் இது பண்ணாத, அது பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி காவேரி குழந்தை பெத்தோன, அம்மா தாயே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன்ன நான் கேட்கவே மாட்டேன். அப்படின்றாரு. "அப்படியா சொல்றீங்க?" "அப்படிதான் சொல்றேன் காவேரி." சரி டைம் ஆயிடுச்சு காவேரி கிளம்பிடலாண்டி அப்படின்னோனே, தாத்தா பாட்டியும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இவ்வளோ நேரம் வரலன்னு சொல்லிட்டு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். அதனால உடனே கிளம்பணும்ல அப்படின்னோனே, சரிங்க கிளம்பிடலாங்க." அப்படி சொல்லிட்டு கைய தாங்களா வந்து பிடிக்கிறாங்க. அப்படியே கை பிடிச்சு பொறுமையா கூட்டின்னு வராரு. 2 பேருமே பொறுமையா நடந்து வராங்க. ஏங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. இந்த மாரி ஒரு ஒரு வாழ்க்கைய என்னால வந்து எதுவுமே பண்ண முடியலங்க. அந்த அளவு எல்லாமே ஞாபகமா இருக்குங்க. இந்த ஞாபகங்கள நான் எப்பவுமே சேகரிச்சு வச்சுப்பேன். நம்ம பாப்பா வயித்துல இருக்கும்போது நம்ம இங்க வந்தது நம்மளால மறக்க முடியாதுல்ல. அப்படி சொல்லிட்டு 2 பேருமே நெறைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அப்படியே வந்து வண்டியில ஏறுறாங்க. வந்துட்டே இருக்காங்க வண்டியில. உடனே காவேரி வந்து அப்படியே லைட்டா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் தோள் மேல சாஞ்சு அப்படியே வந்து தட்டி குடுக்குறாரு. குழந்தை மாரி எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா, இந்த சந்தோஷம் எப்பவுமே இவகிட்ட இருக்கணும். இந்த கியூட்னஸ் எப்பவுமே இருக்கணும். இதுதான் காவேரி உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அப்படி சொல்லிட்டு பேசிட்டே வராரு. பார்த்தா பின்னாடி யாரோ வந்து கார் வந்து அப்படியே வந்துட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணும் புரியாம விஜய் வந்து யோசிச்சுட்டே, யாரா இருக்கும் பின்னாடி அப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தா அந்த ரவுடீஸ் எல்லாமே வந்து பெரிய வந்து வண்டியில வந்து வந்துட்டுருக்காங்க. அதுவும் லாரியில வந்துட்டுருக்காங்க. அந்த லாரி வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ண பாக்குது. அத பார்த்து விஜய் வந்து, "ஏன் லாரி நம்மள ஓவர்டேக் பண்ணுது? ஒண்ணும் புரியலையே! எதுக்காக இப்படி இவ்ளோ ஃபாஸ்ட்டா வரான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டுருக்காரு. பின்னாடி லாரியும் அவர் 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 எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓட்டுறாரோ, அந்த அளவு லாரி வந்துட்டுருக்கு. என்ன நம்ம இப்படி போற ரூட்ல லாரியும் நம்ம பின்னாடியே வருது. ஒண்ணும் புரியலையே! இது ஏதோ வேற மாதிரி இருக்கே! அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. உடனே விஜய் பின்னாடி ஃபாஸ்ட்டா "தட்டி தூக்குங்கடா" அப்படின்றாங்க.